இந்தாங்கம்மா. முதல்ல அண்ணனுக்கு காட்டுங்க சாமி. இந்த மாதிரி தங்கச்சியும் கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆமா, இவளுங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாளுங்க, எனக்கு மட்டும் தானே தெரியும். நல்லது சாமி. நல்லதுப்பா. சரி அண்ணா வா போலாம். நீங்க போங்கம்மா, நான் வரேன். அட்ட, யார் அவ? செம்ம கும்தாவா இருக்கா. நம்ம ஏரியால இப்படி ஒரு ஃபிகரா? ஐயோ, நம்ம ஆளு சத்தண்டா இன்னைக்கு. அண்ணா சீக்கிரம் வாடா. பின்னாடி இருந்து பார்க்கும்போது நல்லதா இருக்கா, முன்னாடி பார்க்கும்போது தான் அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்குது. நீ பாரு சொல்லாம கொல்லாம உன் தங்கச்சிங்களோட வந்துட்டவா, இப்போ வந்து என் கூட சாமி கும்பிடு. ஏ ராஜ ப்ளீஸ் டி, தங்கச்சிங்களா இருக்காங்கடி, மாட்டி விட்டுருவாங்கடி. இப்போ வரியா இல்லையா? குட்டம்மா பாவா. சரி வாம்மா. சாமியை தங்கச்சிங்க பாத்திரக்கூடாது. சாமி கும்பிட்டாச்சல, நான் கிளம்புறேன். பை. டேய் இருடா. எனக்கு டேய் அண்ணா சீக்கிரமா வாடா. அத வந்துட்டம்மா. ஏய் தங்கச்சி கூப்பிடி. பை 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 பை. மௌ, சோறு போடுமா, பசிக்குது. மௌ மௌ, உன்னதான் கூப்பிட, காது கேட்கலையா? என்னடா மௌ, இன்னும் சமயம் என்னமா பண்ணிட்டு இருக்கா? இன்னும் ரெடி ஆகல. மௌ, நீ என்னதான் பண்ற? ஆமாடா, காலையில இருந்து சாமான் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் நானே பார்த்துன்னு இருந்தா சமைக்க லேட்டா தான் ஆகும். ஒண்ணுக்கு 3 பொண்ணு பெத்து போட்டுருக்கல, என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க அவளுங்க? நீயே போய் பாரு. என்னதான் பண்றாளுங்க அவளுங்க? வெள்ளையா இருக்க பசங்களை விட கருப்பா இருக்க பசங்க தான் கலையா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பானா? இன்னைக்கு கையும் கழுவுமா மாட்டடி ஜாப்பனீஸ் காரி. எஸ் டிக்டாக்கா? என்ன அண்ணன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. போ போ போ, சீக்கிரமா போ. நல்ல மூட்ல இருக்க போல, மூடிட்டு போயிட வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஹே அண்ணா வாடா, வா வா வா. செல்ஃபி ஹே பைத்தியம். வாடா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். பவுட் பண்ணுடா. பவுட் பண்ணுடா. அப்படியே போட்டேன்னா கயிறு. நானே இன்னும் சாப்பிடல, பசியில அட போடா. இருக்கேன். உக்காந்து பவுட்டு பூட்டுன்னு. ஒருத்தினா நான் டிக்டாக் பைத்தியம், இன்னொன்னு செல்ஃபி பைத்தியம். இங்க இன்னொன்னு இருக்கணுமே. இங்கதான் இருக்காளா? இவ என்ன ரகம்னே தெரியலையே. இவ நம்ம ஃபேமிலி தானா? டவுட். நான் போறேன். மௌ, ஒரு 300 ரூபாய் கொடுமா, ஈஸி பண்ணோம். 300 ரூபாவா? டேய் உனக்கு 3 தங்கச்சி இருக்குடா, அதுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணும், கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்காடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? போதும், வேணாம். மா 100 ரூபாய் கொடுமா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போடணும். 100 ரூபாவா? உனக்கு அடுத்த 3 தங்கச்சி இருக்கு, அதுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணும், கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்காடா உனக்கு. என்னதாண்டா பண்ணலான் இருக்க? எனக்கு வேணாம். மா, பானிபூரி சாப்பிட ஒரு 10 ரூபாய் கொடு. 10 ரூபாவா? டேய் உனக்கு 3 தங்கச்சி. என்னடி மார்க் எடுத்து வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு மார்க்கா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பாக்குற? போ எடுத்துட்டு போ. இனிமேலாவது ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது, டிக்டாக் பண்றதுன்ட்டு. எக்ஸாம் ஒரு ரோதனா. அடிக்கா ருப்பி, என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு மார்க்கா? என் தங்கச்சின்னு சொல்லாதடி, அசிங்கமா இருக்கு. உங்க அண்ணன் நான்லாம் அப்ப எப்படி படிப்பேன் தெரியுமா? நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். யாரு? நானு. நிஜமாவா? வேற யாரு? நான் போய் அம்மாட்ட கேக்குறேன். சும்மா சொல்றீங்க. மா, அம்மா அம்மா, உண்மையிலே அண்ணன் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்டாமா? என்ன சிரிப்பு? எது நம்ம என்ன 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட்? முதல்ல அவன குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லுங்க. டேய் பாத்ரா பாத்ரா. இரி. அப்பா 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 அடிக்க வராப்பா. பாருப்பா. சும்மா விளையாடுங்க. அடி படிச்சனா என்ன ஆகுறது? உனக்கு என்ன அடங்க மாட்டியா நீ? பா அவன் தான் அடிக்க வந்தான். பொடி மெண்டல். போடா லூசு. அப்புறம் பாத்துக்கறேன். என்ன படத்துக்கு போல வரியா? போலாம்க்கா, ஆனா அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வரியா? சரி வரேன். இவள வேணாம், நம்மளே பாத்துக்கலாம். அம்மா 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 அம்மா. நடி
நானும் தங்கச்சிங்களும் படத்துக்கு போயிட்டு வரட்டுமா? படத்துக்கா? பொட்ட பிள்ளைங்க எப்படி தனியா போவீங்க? உள்ள ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். நானே செம்பத்தி சீரியல் ஆதி வருவானான்னு பாத்துட்டு இருக்கேன். ஏய் மௌ ஆ, நான் படத்துக்கு போலான்னு இருக்கேன். அப்படியே தங்கச்சிலையும் கூட்டு போறேன். என்னமோ பண்ணித்தல படா. ஓகேம்மா. ஜாலி. இதுக்கு மட்டும் வந்துருவீங்களே? போங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகும். போங்க. ஐயா ஜாலி ஜாலி சீக்கிரம் ஜாலி. ஏய் வாடி போலாம். அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கவா? இத வச்சுக்கோ நீ இந்தா. ஏய் அது எந்தடி எடுக்காத அது. ஏய் தலைய வாரி விடுறீ எனக்கு சீக்கிரம். ஏய் அவ சும்மா தான் இருக்கா, அவளை வார சொல்றீ. ஏய் என்னங்கடி பண்றீங்க? தரங்கடி கதுவா? அட கடவுளே, ஒரு பையனை பெத்து போட்டு என்னை இப்படி சோதிக்கிற. ஏய் கதுவா தரங்கடி. ஐயோ என்ன? அடங்கு ஒக்கமக்கா. ரெடியாக எவ்வளவு நேரம் ரெடி பண்ணுவீங்க? நீங்க போங்க. ஏய் பிரியா ஷர்மி என்ன பண்றீங்க? அண்ணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்பதான் ஒரு கோட்டிங்கே போட்டிருக்கோம். வெயிட் பண்ணுண்ணா. நான் இரு, நான் இப்பதானே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கேன், வரேன்னா. ஏமா படம் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் ஆச்சுமா? நான் படம் முடியறதுக்குள்ள போயிடலாம்ண்ணா. படம் முடியத்துக்குள்ள போய் கரெக்ட். ஒரு பொண்ணு இருந்தாலே 1 மணி நேரம் ரெடி ஆவா. ஏய், நான் இதுல 3 பொண்ணு வேறையா? ஏன் தப்பு தான். படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னது ஏன் தப்பு தான். இதை பண்றாளே. நீங்க பண்ணுங்க. தள்ளமலே பொண்ணு. ஏ குட்டம்மா எவ்வளோ நாண்டி ஷாப்பிங் பண்ணுவ? அங்க பாத்தியா? அண்ணா என்ன? ஐயோ என் தங்கச்சிங்க வந்துட்டாங்கடி. இதுதான் நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வந்த லட்சணமா? மாட்டினடா. இல்லம்மா சும்மா இது யாரோ. நான் இங்க இருக்குன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? என் ஃப்ரெண்டு ஹேமா கால் பண்ணா. அப்போ அன்னைக்கு அங்க அது என் ஃப்ரெண்டு ஸ்வேதா கால் பண்ணா. அப்படியா? என் லைவ் அப்டேட் கொடுத்தா இவ்வளோ ஃப்ரெண்ட் வச்சிருக்காளுங்க போல. அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்ப ஒண்ணு பண்றியா? எங்க பில்ல பே பண்ணிடு. பண்றியா? பில்லா? சரி ஓகேம்மா நான் பண்ணிடுறேன், நீங்க போங்க. அது அப்புறம் அம்மா கிட்ட நோ. யோசிக்கிறேன். ஏய் என்னடி இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்பதான் நம்ம விஷயத்தை வீட்ல சொல்ல போற? ஏய் குட்டம்மா 3 தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும், உடனே விஷயத்தை பத்தி வீட்டில் பேசிடுறேன். அடுத்து நம்ம கல்யாணம் தான். சரி தங்கச்சிங்க போறாங்க, நான் வரேன். பை பை. ஏய் சரி கிஸ் பண்ணிட்டு போ. கிஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி அப்ப நான் பண்றேன். என்ன நீ கிஸ் பண்ண வர மாதிரி தோணுச்சு. சி உனக்கு அந்த வேற இருக்கா? போ போய் தங்கச்சி கல்யாணம் பண்ற வழி பார்ப்போ. என்ன மிரட்டுறா? போயிட வேண்டியதான். என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாப்பா, குரூப் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. நம்ம நிலமை உனக்கே தெரியும், பார்த்துக்கோ. தெரியும்ப்பா, தங்கச்சிங்களா இருக்காங்க, கல்யாணம் பண்ணணும். அதான்ப்பா கிடைச்ச வேலைக்கும் போகாம குரூப் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக இந்த வாட்டி பாஸ் பண்ணுறோம்ப்பா. என்னால் முடியும்ப்பா. உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா. தேங்க்ஸ். பார்த்துக்கோ, பத்திரமா போய்ட்டு. ஆமாப்பா. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. காஃபி டீ என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பொண்ணு கூப்பிடுங்க பாத்துடலாம். சரிங்கம்மா. பிரியா உள்ள போய் அக்கா கூப்பிட்டாமா? அந்த கூப்பிட்டு வரேன்ப்பா. சரிங்க, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சும்மாடா. இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அப்பா கிடையாது. நான் தான் அவனை பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு தேவையான 50 சவரன் நகை, பையனுக்கு ஒரு காரு, பேங்க்ல ஒரு 50 லட்சம் டெபாசிட் பண்ணிடுங்க. மற்றபடி கல்யாணம் செவலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. மற்றபடி எதுவும் வேணாம், கட்டின புடவையோட அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னங்க நம்ம உறுப்பினைக்கு இவ்வளோ கேட்குறாங்க? நம்ம உறுப்பினைக்கு இவ்வளோ கட்டி கொடுத்துட்டோன்னா நம்ம மற்ற 2 பொண்ணை எப்படிங்க கரை சேர்க்க போகிறோம்? கவலைப்படாதம்மா, பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன். ஆஃபீஸ் மூலிமா ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த விஷயம் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம். நல்ல வரணும் அமையும் போது அதை நல்லபடியாக முடிச்சணுமா. அண்ணா,
ராஜி, நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாரா, அது மட்டும் கிடையாது, நீ உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது வரதட்சலாம் ஒன்றுமே வேணாம். நீ கட்டின புடவையோட வாயேன், உன்னை கண்கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன். என்னமோ நான் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் வரதட்சணை வச்சு தான் செட்டிலே ஆகணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன? ஐ லவ் யூ. அடியே